முழு பூசணிக்காய் இல்லை, தைலாவரம் தோட்டத்தையே ஒரு பிடி சுவத்தில் மறைக்கக்கூடிய தில்லாலங்கடி பேர் வழி ராமதாஸ். இன்னொன்று, ராமதாஸை பற்றி பெரிய போராளி எல்லாம் சொல்ல, என்ன பண்ணா, என்ன பெரிய போராளி நீ? சுவாமியர்களுக்கு நான் தான் வாங்கி கொடுத்தேன் 3.5%, அருந்ததியர்களுக்கு 3%, அப்புறம் ஏன் வன்னியனுக்கு வாங்கி தரல? இப்போ யாருக்கிட்ட நீங்கள் பேசினா பேச்சு மாற்றி தப்பாக பேசினா குடிகாரம் பேச்சுன்னு சொல்லுவாங்கல்ல, அதெல்லாம் கிடையாது. இப்போ ஏன்னா ஊரில் போன ராமதாஸ் மாதிரி பேசாதன்றாங்க. ஒவ்வொரு தேர்தல் வருகின்ற பொழுது என்ன சொல்வார்கள் என்று சொன்னால், நாங்கள் இறந்துபட்ட தியாகிகளுக்கு நாங்கள் கான்கிரீட் வீடு வாங்கி தருவோம், கட்டி தருவோம் எல்லாம் சொன்னாங்க. இதுவரையிலும் எதுவும் செய்யலையே. அவர்களுக்கு அவர்கள் எந்த காலத்திலும் இதுவரை செய்ததில்லை. இப்படி செய்யாத போது இவர்கள் எப்படி போய் அங்கே ஓட்டு கேட்பார்? இல்லை, 500 கோடி வாங்கினார்கள், அதில் என்ன இருக்குது? 500 கோடி காலையிலேயே கொடுத்துட்டாங்க 5:30 மணிக்கு. டி நகரில் தான் வாங்குறாங்க. வாங்கினவங்களும் இருக்கிறாங்க, கொடுத்தவங்களும் இருக்கிறாங்க. கொடுத்தவர் CV சண்முகம். பிஜேபி கூட கூட்டணி போகிறதுக்கு அடிப்படை காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா அன்புமணி தான். வன்னியர் சமுதாயத்துக்காக கூட்டணி வைப்பதை விட இப்போ பணத்துக்காக கூட்டணி வைக்க ஆரம்பிச்சு. அதுதான் பாட்டாளி மக்கள் கட்சி என்பது பணத்துக்கான கட்சி, மகனுக்கான கட்சி. கருணாநிதி அவர்கள் சொல்கின்ற பொழுது அவர்கிட்ட வாலாட்டினார், வாழை ஒட்டனார். ஜெயலலிதா கிட்ட வாலாட்டும் போது ஒட்டனா இருக்கிறாங்க. ஆனாலும் என்கிட்ட வாலாட்டினா வாழை உரிவிடும் நான் சொல்லியிருக்கிறேன். நம்ம நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர்ல ரோபோட்டிக் மூலமா அதிநவீன புற்றுநோய் அறுவை சிகிச்சை செய்யறதுனால நம்ம கிட்னியை இழக்க வேண்டியதில்லை, கிட்னியும் பாதுகாப்பா இருக்கும். தங்கம் ஹாஸ்பிட்டல், நாமக்கல். கிங் டிவி பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் வன்னியர் கூட்டமைப்பு தலைவர் திரு CN ராமமூர்த்தி அவர்கள். வணக்கம் சார். வணக்கங்க. நலமா இருக்கீங்க சார்? நலமா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன் சார். திமுக சட்டமன்ற உறுப்பினர் புகழேந்தி இறப்பிற்கு பிறகு விக்கிரவாண்டியில இடைத்தேர்தல் கிட்டத்தட்ட மும்முனை தாக்குதலா இப்ப இந்த முறை நடக்க இருக்கு. குறிப்பா இந்த வன்னியர் சமுதாயத்தை சேர்ந்த வேட்பாளர்கள்லாம் இன்னைக்கு போட்டிடுறாங்க. அதுலயும் பாத்தீங்கன்னா பிஜேபி கூட்டணி இருக்க பாமக போட்டிடுறாங்க. அவங்களுக்கு எப்படி சார் வெற்றி வாய்ப்பு இருக்கும்? ஏன்னா ஒரே பேரை கொண்ட அன்புமணி அவர்கள் போட்டி போடுறாரு. அவர் தலைவர் பேரு அதான், அவர் பேரு தான் அதான். எப்படி சார் வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கும் அவருக்கு? இல்லை, வெற்றி வாய்ப்புக்கு வாய்ப்பே இல்லை. ஏனென்றால் அவர்கள் கூட்டணி பந்தாவோட 10 இடங்களிலே போட்டியிட்டார்கள். நாடாளுமன்ற தேர்தலில் நாமத்தை சாத்தி அனுப்பினார்கள். மக்கள் இப்போது விழிப்போடு இருக்கிறார்கள். யாரை அனுப்ப வேண்டும், யாருக்கு வாக்களிக்க வேண்டும் என்பதிலே ஒரு தெளிந்த முடிவை எடுத்துத்தான் செய்கிறார்கள். இப்பொழுது இந்த இடைத்தேர்தலில், விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் போகின்ற பொழுது என்னன்னா ஒரு முக்கியமான அம்சம், எங்கும் இல்லாத பிரச்சனை இங்கு அவர்கள் சந்திச்சாக வேண்டும். என்ன பிரச்சனை சார்? அங்க துப்பாக்கி சூட்டிலே இறந்து போனவர்கள் மொத்தம் பாப்பனப்பட்ட ரங்கநாத கவுண்டரிலே இருந்து சிறு தொண்டமாதேவி தேசுங்கு வரை 25 பேர் இறந்து போனார்கள். அவர்களில் அதிகபட்சமாக இந்த தொகுதியில, விக்கிரவாண்டி தொகுதியில மட்டும் இறந்து போனவர்கள் 8 பேர். அந்த 8 பேர் யார் என்று சொன்னால் பாப்பனப்பட்ட ரங்கநாத கவுண்டர், அதற்கடுத்து வரத்தூர் ஜெகநாதன், முண்டியம்பாக்கம் சிங்காரவேலு, கயத்தூர் முனியன், கயத்தூர் முத்து, கோலியனூர் கோவிந்தன், கோலியனூர் விநாயகம், தொடர்ந்தானூர் வேலு. இவங்க மொத்தம் 8 பேர் அந்த தொகுதிக்குள்ள துப்பாக்கியால சுட்டு இறந்து போட்டார்கள். ஆக அப்படி இறந்து பட்டவர்களுக்கு இது நாள் வரை இந்த பாமக அன்புமணியோ ராமதாஸோ ஒரு சின்ன உதவியை கூட அவர்கள் செய்ததில்லை. இதுவரை செய்ததில்லை. ஆக இந்த 8 பேர் குடும்பங்கள், அவருடைய உற்றார் உறவினர்கள்லாம் பக்கத்து கிராமங்களெல்லாம் இருப்பார்கள். இவர்கள் எந்த முகத்தை வைத்து கொண்டு நாங்கள் வன்னியருக்காக தான் செய்து கொண்டிருக்கிறோம், நாங்கள் வன்னியர்களுக்காக பாடுபட்டு கொண்டிருக்கிறோம், நாங்கள் வன்னியருக்காக தான் நாங்கள்லாம் அவதாரம் எடுக்கிறோம் என்று சொல்லி அவங்க பேசிட்டு வராங்க. இது நாள் வரை பேசிக்கொண்டு இருக்கிறாங்க. இப்பொழுது எப்படி அவர்கள் ஓட்டு கேட்பார்கள்? நான் தான் அவர்களுக்கு நான் ஏற்கனவே சொன்னது போல 1500 ரூபாய் பென்ஷன், இன்றைக்கு 3000 ரூபாய். அப்பெல்லாம் 25,000 ரூபாய் தான் கருணை தொகையை தருவார்கள். கலைஞருடன் பேசி 3 லட்சம் வாங்கி கொடுத்தேன். இந்த 3 லட்சத்தை கூட ராமதாஸ் அவர்கள் நான் 5 லட்சமாக வாங்கி தருகிறேன்னு சொல்லிட்டு அவங்கள்ட்டையும் வசூல் பண்ணின்னு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் அது போகவே இல்லை. நான் சுப்ரீம் கோர்ட்டு போவேன் அதெல்லாம் சொன்னார், எதுவும் செய்யலை. ஏதும் செய்யாமல் இப்போ ராமதாஸ் ஒரு 5 சத்தியம் செய்தார், உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி இவரும் சத்தியம் பண்ணி அன்புமணி என்ன பண்ணார்னா, நான் இப்போ அமைச்சராக இருக்கிறேன், நான் முதல் ஆண்டுல எல்லாருக்கும் 25 குடும்பங்களுக்கும் 2 ஏக்கர் நிலம் வாங்கி தருவேன், விவசாய நிலங்கள். அதற்கு அடுத்த ஆண்டு ஒரு வீடு, கான்கிரீட் வீடு, நல்லதாக பெரிய வீடாக கட்டி தருவேன். அதற்கு அடுத்த ஆண்டு கறவை மாடுகள் நான் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் வாங்கி தந்து அவர்களுக்கு வாழ்வாதாரத்திற்கு அடிவகுப்பு. அது அன்புமணி தான் சொல்றது. அதுக்கு அடுத்தது என்ன சொன்னார்னா, அது இறந்துபட்ட அந்த குடும்பங்களுடைய வாரிசுகள் என்ன படிக்கிறாங்களோ அவங்க
முழு படிப்புக்கான செலவுகளை நானே ஏற்றுக்கொள்வேன் எல்லாம் சொன்னார். அவங்க டாக்டர் ஆனாலும் என்ஜினியர் ஆனாலும் இல்லை வழக்கறிஞரானாலும் இல்லை அவர் எந்த தொழிலில் அவங்க பண்ணி படித்தாலும் அதுக்கான வேலைகளை நான் செய்வேன் என்று சொன்னார். அதற்கு அடுத்து இவர்கள் 25 குடும்பங்களை சார்ந்தவருக்கும் நாங்கள் அரசு வேலை வாங்கி தருவேன் என்று சொன்னார். ஆனால் இது எதுவும் செய்யவில்லை. ஆனால் ஒவ்வொரு தேர்தல் வருகின்ற பொழுது என்ன சொல்வார்கள் என்று சொன்னால், நாங்கள் இறந்துபட்ட தியாகிகளுக்கு நாங்கள் கான்கிரீட் வீடு வாங்கி தருவோம், கட்டி தருவோம் எல்லாம் சொன்னாங்க. இதுவரையிலும் எதுவும் செய்யலையே. இல்ல கட்டி தருவோம்னு சொல்றாரு, ஆனா அவர் செலவுல எதுவும் பண்ணலையே சார் இது வரைக்கும். அதை தான் சொல்றேன், அவர் செலவுல பண்ணல, வேற யாரும் பண்ணல. அது மாதிரி பண்ண நாங்க வந்த பொழுது கூட எங்களை எல்லாம் அவங்க வீடு கட்டி ஓரளவு கட்டி முடிச்ச ஸ்டேஜில் வரும்போதெல்லாம் அவங்க தொல்லை பண்ணி அங்கே இறக்கப்பட்ட செங்கற்கள்லாம் ஏற்றின்னு போயிட்டாங்க, கம்பிகளை கட் பண்ணி எடுத்துட்டாங்க, சிமெண்ட் மூட்டைகளில் கடப்பாறையில குத்தி தண்ணி ஊற்றி அதெல்லாம் காய விட்டாங்க. இது மாதிரி அவங்க இடைஞ்சல் பண்ணாங்க. அவர்களுக்கு அவர்கள் எந்த காலத்திலும் இதுவரை செய்ததில்லை. இப்படி செய்யாத போது இவர்கள் எப்படி போய் அங்கே ஓட்டு கேட்பார்கள்? ஒன்று. இரண்டாவதாக, இப்போ ராமதாஸ் ஏற்கனவே சொன்னார், நான் எல்லாருக்கும் செஞ்சிட்டேன், நான் அருந்ததியருக்கு 3%, இஸ்லாமியர்களுக்கு 3% வாங்கி கொடுத்தேன்னா அப்போ வன்னியர்களுக்கு ஒதுக்கீடு எங்கே? அதை விட பெரிய இது அவர் என்ன பண்ணார்னா, இப்போல்லாம் அந்த இது இருக்கிற வன்னியர் கல்வி கழகம் அப்படின்னு சொல்லி வன்னியர் கல்வி அறக்கட்டளைன்னு வச்சு உலகத்தில் இருக்கிற வன்னியர்கள்லாம் உதவி செய்யுங்கள், இதெல்லாம் கொடுத்தா நாங்கள் இந்த கல்வி கோயில் கட்டிட்டு இதில் வன்னியர்கள்லாம் இலவசமாக படிக்கலான்னாரு. இப்போ அந்த கல்வி கோயில் என்ன பண்ணிட்டாரு, ராமதாஸ் கல்வி அறக்கட்டளைன்னு மாற்றிக்கிட்டார். இது எல்லாம் பச்சையாக தெரிஞ்சுது தானே. இப்போ இந்த மாதிரி இதெல்லாம் என்னுடைய சொந்த சொத்து, என்னுடைய சொந்த இதில் பணத்துலேருந்து தான் நான் கட்டிட்டேன்னு சொல்லிட்டு அறிக்கை விடுறாரு. ஜிகே மணி வச்சு விடாது, ரைட் டு இன்ஃபர்மேஷன் எடுத்து எல்லாத்தையும் நம்ம இப்போது எதுவுமே செய்யாமல் இந்த சமுதாயத்துக்கு அங்கே எப்படி வன்னியர் பேரை சொல்லிடுவார்? இது களம், இது ஒரு பெரிய போர், திமுக நடக்கும் போர், புனித பூமி, இது எல்லாம் கரெக்டு, புனித பூமி. நீ இருக்கிற இடம் தானே, நீ வந்தால் அதை தாண்டி தான் வரணும், போனால் அதை தாண்டி தான் போகணும். எங்கே அந்த ரோடு மேலேயே அவங்களுக்கான துப்பாக்கி சூழல நடந்ததில்லை, இறந்து போனார்கள்ல, அவங்களுடைய நினைவு தூண்களாம் அங்கே இருக்குது. ஸோ இப்போ அதை தான் சொல்லார். இப்போ வெற்றி வாகி சூடி இந்த தியாகிகளுக்கு இந்த சர்டிஃபிகேட்டை கொண்டு போய் வைப்பாராம். ஸோ இது எப்படி இருக்கிறது? சர்டிஃபிகேட் வச்சு என்ன சார் போடுவாங்க? இல்லை சர்டிஃபிகேட் வச்சு அதை தான் சொல்கிறேன். அங்கே இருக்கிற மக்கள் எப்படி இவரை நம்பி வாக்களிப்பார்கள்? இவரை சத்தியசீலன், நிறைய சத்தியம் பண்ணார். நான் சொந்த செலவில் தான் வருவேன், சொந்த செலவில் போவேன், என் வாரிசுகள் வராது, நானோ எந்த மகனோ எந்த காலத்திலும் நாங்கள் கட்சி பதவிக்கு வரமாட்டோம் எல்லாம் சொன்னாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. ஆனால் நாடாளுமன்ற தேர்தலில் பார்த்தீங்கன்னா குடும்பத்தோடு போய் ஓட்டு கேட்டாங்க. ஆமாம். அதுக்கப்புறம் என்ன சொன்னாங்க, நான் ஜனாதிபதி பதவி கொடுத்தாலும் பிரதம மந்திரி பதவி கொடுத்தாலும் 1000 கோடி ரூபாய் கொடுத்தாலும் இந்த ராமதாஸ் விலை போக மாட்டான், சமுதாயத்துக்காக உழைப்பான் அப்படிலாம் சொல்லி ஆரம்ப காலத்தில் அது 80களில் அதெல்லாம் சொல்லி சத்தியம் பண்ணி மற்ற தலைவர்களெல்லாம் நம்புவதை விட இவர் தான் உத்தம தலைவர் மாதிரி அவரெல்லாம் பண்ணாங்க. ஆனால் இப்போ எல்லாம் தெளிஞ்சு போச்சு. இவருடைய முகச்சாயம் வெளுத்து போச்சு. இவர் யாருன்றது மக்களுக்கு தெரிந்து விட்ட பிறகு எப்படி இந்த மக்கள் இவரை ஆதரித்து ஓட்டு போடுவாங்கன்னு நினைக்கிறீங்க? மற்ற கட்சிகளுக்கு இப்போ இவருக்கு என்ன பிரச்சனை இருக்கிறதோ அதே பிரச்சனை இப்போ என்ன, ஏன் அதிமுக அங்கே போட்டியிடலை அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது. அதிமுக ஏன் போட்டியிடலை? சிவி சண்முகம் என்ன சொல்கிறாரு, சிவி சண்முகம் ராமதாஸுக்கு ஃபோன் பண்ணி நான் கொடுத்த காசை கொடுன்னு கேட்குறாரு. இப்போ அதான் பிரச்சனை. கொடுத்த காசை கொடு, எங்களுக்கு தேர்தல் எங்களோட உடன்படிக்கை ஏற்பட்டு கூட்டணிக்கு வரேன்னு சொன்னீங்க, நாங்கள் ஒரு பெரிய கட்சி சிறிய கட்சிக்கு காசு கொடுத்து உங்களுக்கு அரவணைக்கிறோம், உங்கள் செலவுக்கு பண்ணுறோன்னு சொல்லிட்டு முதல்ல வாங்குனீங்க. அதை வாங்கி விட்டு கூட்டணிக்கு வரவில்லை. எப்போ சார்? நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடியா? ஆமாம், நாடாளுமன்ற தேர்தல் 5:30 மணிக்கு காசு இவங்க வாங்கிட்டாங்க, கொடுத்துட்டு வாங்கிட்டு போயிட்டாங்க. அப்புறம் 6:30 மணிக்கு அவங்கக்கிட்ட பிஜேபி கூட ஒப்பந்தம் போட்டாங்க, அவங்க கூட போயிட்டாங்க. ஏன்னா பிஜேபி கூட கூட்டணி போகிறதுக்கு அடிப்படை காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா அன்புமணி தான். அன்புமணிக்கு இருக்கிற பிரச்சனைகள் என்ன பண்ணுறது? அவர் ஏற்கனவே நிறைய வழக்குகளில் மாட்டிட்டு இருக்காரு. அந்த உரிமை மருத்துவக் கல்லூரி உரிமம் கொடுக்கறதுல முதுகலை இதில் மருத்துவ பயிற்சி படிக்கிறாங்க இல்லைங்களா, அதுக்கு கொடுத்த உரிமத்திலையும் சரி, அதற்கப்புறம் அவர் நிறைய தப்புகள்லாம் பண்ணார்ல, அது எல்லா வழக்குகளும் அங்கே பெண்டிங்கில் இருக்குது. பாட்டியாலா கோர்ட்டு இன்னைக்கு வரலும் போயிட்டு வராது. அதை பற்றி இங்கே யாரும் எழுத மாட்டுறாங்க. சரி, அவருடைய இதில் வேலை செஞ்ச அவர் மத்திய அமைச்சரான உடனே முதல்ல 380 மருந்துகளை தடை பண்ணார். பிறகு வாங்கிட்டு அப்புறம் தடையை நீக்கினார். ஏன் தடை பண்ணார், ஏன் நீக்கினார்? ஸோ அந்த மாதிரி பல வழக்குகள் அங்கே நடந்து கொண்டு இருக்கிறது. இது மட்டும் இல்லை, அவர் துறையில் வேலை செஞ்ச இந்த எய்ம்ஸினுடைய மெம்பர் கேதன் தேசாயில் உங்களுக்கு தெரியும் 1600 கோடி ரூபாய்
ஒரே வீட்டிலேருந்து எடுத்தாங்க. அதே மாதிரியே 7 டன் கோல்டு எடுத்தாங்க. இந்த வழக்குகள் தான் வந்து அன்புமணி பேரில் இருக்குது. அதனால தான் அவர் வந்து பிஜேபியில் வந்து போய் சேரும்போது கூட ஜெயிச்சுட்டு அவங்க போய் கேட்டாங்க. நீங்கள் கொடுங்க உன் பேரில் இருக்கிற வழக்குகளை வந்து நீங்கள் சரி பண்ணிட்டு வாங்க, நிரபராதின்னு வாங்க, நான் வந்து பண்ணுறேன்னு சொன்னேன். ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள் அன்புமணிக்கு இருக்கிறது. அதனால தான் அவர்கள் கூட்டணி போனார்கள். இப்பொழுது பிரச்சனை என்னவென்று சொன்னால், இவர் வந்து அதிமுக வந்து ஏன் போட்டியிடலைன்னா, அவர் வந்து கேட்டதுக்கு காசு கேட்டதுக்கெல்லாம் வெளியில சொல்லாதப்பா, நீ இருப்பா போறதுக்கு நான் இல்ல கூட்டணி 2020 வைக்கலன்னா காசை திரும்ப கொடுத்துருக்கலாமே சார். அதுதாங்க 2026ல சரி கட்டிக்கலாம், நான் சரி பண்ணிக்கிறேன், நான் உங்களோட தானே கூட்டணிக்கு வர போறேன்னு பேசுறாரு. அது வேறு இது வேறு. எங்களுக்கு கொடுத்த காசை கொடுங்கன்னு சொல்லிட்டு தான் இப்ப எவ்வளவு சார் கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு தெரிஞ்சு? இல்ல 500 கோடி வாங்கினார்கள். அதுல என்ன இருக்குது? 500 கோடி காலையிலேயே கொடுத்துட்டாங்க 5:30 மணிக்கு. இங்க டி நகர்ல தான் வாங்குறாங்க. வாங்கினவங்களும் இருக்கிறாங்க, கொடுத்தவங்களும் இருக்கிறாங்க. கொடுத்தவர் சிவி சண்முகம், வாங்கினது வந்து அவங்க குடும்பம், அவங்க மெம்பர். இப்ப பிஜேபி எவ்வளவு சார் கொடுத்துருக்காங்க? இல்ல அது அதை விட அதிகமா வாங்கிட்டாங்க. வாங்கிட்டு அந்த நகை ஏதோ அதிகமா கொடுக்கப்பட்டா சொல்லப்படுது, அது எவ்வளவு சார்? நகையெல்லாம் வாங்கிட்டு போயிட்டாங்க. நகையா வந்து அந்த இடத்துல அப்படியே கொடுத்த உடனே அந்த ஜுவல்லரியிலேருந்து நகைகள்லாம் எடுத்துட்டு போனாங்க. நகைகள், டைமண்ட் அதெல்லாம் வாங்கிட்டு போனாங்க. அது வந்து கரெக்ட். இப்போ வந்து இதுல வந்து போட்டியிடுவது மக்களுக்காக, அதாவது வன்னியர் சமுதாயத்துக்காக கூட்டணி வைப்பதை விட இப்போ வந்து பணத்துக்காக கூட்டணி வைக்க ஆரம்பிச்சு. அதுதான் பாட்டாளி மக்கள் கட்சி என்பது பணத்துக்கான கட்சி, மகனுக்கான கட்சி. ஸோ பணம் மகன் அதுதான் இருக்கணும். இப்போ வந்து யார் எந்த பாதிப்பு வந்தாலும் எந்த இதுவும் எடுக்க மாட்டார். ராமதாஸ் என்ன சொல்றாரு, ஒரே ஒரு வன்னியனுக்கு ஒரு சொட்டு ரத்தம் மொழினா கூட நான் 11வது அவதாரம் எடுப்பேன்னு சொன்னார். அவர் யார் என்ன செத்து சுண்ணாம்பானாலும் யாரை பற்றியும் கவலைப்பட போறதில்லை. அன்புமணிக்கு ஏதாவது ஒன்றுனா ஒரு வெளியே வந்து பண்ணுவான். இதுதான் நடந்து கொண்டு இருக்கிறது. பிஜேபி கூட்டணி வச்சதுக்கு காரணமா திரு அன்புமணியால தான் அப்படிங்கிறீங்களா? ஆமா, அவருடைய வழக்கு வம்பு அவர் இருக்குதில்ல வழக்குகள், அந்த வழக்கிலேருந்து விடுதலை பண்ணுவதற்காகத்தானே அவங்க எப்படியாவது இப்போ வெளியே வரணும், அதுக்காக தான் அவர் பண்றாரு. இல்ல இவ்வளவு பிரச்சனையே வன்னிய சமுதாயம் பார்த்துட்டு தானே சார் இருக்கு. அப்படி இருந்தா தர்மபுரியில வந்து லீடில் வந்துட்டு தானே இருந்தாங்க அன்புமணி சுவாமி அவர்கள். இல்ல அன்புமணி அதாவதுங்க இருக்கிற எல்லா தொகுதியில செலவு பண்ற கொடுத்தக்காக அங்க கொண்டு போய் செலவு பண்ணாங்க. அவங்க குடும்பமே பேரன் வரலாம் பேத்தி வரலாம் அங்க போய் வேலை செஞ்சாங்க. வேலை செய்வது பெறுவதில்லை. ஏற்கனவே அந்த இடத்துல வந்து அன்புமணி தனியார் ஜெயிச்ச தொகுதி தானே. இப்போ 70,000 ஓட்டு வாக்குகளும் ஜெயிச்சாங்க. இப்போ நின்று ஏன் தோக்குறாங்க? அப்போ வந்து தெரியல. இப்போ வந்து வெட்ட வெளிச்சமா தெரியுது. பத்திரிகையில் படிக்கிறாங்க. இப்போ இருக்கிற இளைஞர்களுக்கு வந்து இந்த விஷயங்கள்லாம் பூதாகரமாக பார்க்குறாங்க. ஸோ இப்போ என்ன சொல்றாரு அன்புமணி சொல்லும்போது, இந்தியாவிலேயே அதிகமான இளைஞர்களை கொண்ட கட்சி எங்கள் கட்சின்னாரு. ஏன் ஜெயிக்கல? அவர் சொல்றாரா இல்லைங்களா? இளைஞர்கள் எங்ககிட்ட தான் இருக்குது. இந்தியாவில் வேற எந்த கட்சியிலையும் கிடையாது. இன்னும் சொல்லணும் உலகத்திலே கூட சொல்லுவார் அவர். ஸோ அந்த மாதிரி சொல்ற ஒரு அன்புமணி அந்த இடத்துல ஏன் போய் தோல்வி தழுவுகிறார். அந்த மக்களால் ஏன் கைவிடப்படுகிறார்னா இதுதான் விஷயம். இல்ல இவர் நிக்காம ஏன் சார் ஒரு மனைவி நிக்க வச்சாரு? இல்லை அவர் ஏற்கனவே ராஜ்யசபா எம்பியா இருக்கிறாரு. அதனால வந்து மனைவிக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறாரு. அவங்க அதான் குடும்பத்துக்குள்ள. ஆனால் நாங்கள் குடும்பத்துக்குள்ள இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எந்த கட்சியிலும் இல்லாதது. இப்போ வந்து ஒரு தேர்தல் கட்சியை பதிவு பண்ணுகின்ற பொழுது அதில் வந்து ஷரத்துக்கள் இருக்குது. பிரியாம்பிள்னா அந்த முகப்பில் வந்து எழுதுவாங்க. இந்த நான் சொன்னதெல்லாம் சத்தியம்லாம் எழுதிட்டு கடைசியாக அதில் வந்து இந்த கட்சி வந்து யாருக்கும் என் வாரிசுக்கெல்லாம் வராதுன்னு எழுதியிருக்கிறார். யாரு? ராமதாஸ் அவர்கள். ஆமாம், அதெல்லாம் கொடுத்து அதை வச்சு தான் அந்த கட்சியை பதிவு பண்ணப்பட்டிருக்கிறது. முதல் பேஜ்லேயே இருக்குது. நானும் என் மகனும் என் வாரிசுகளோ யாரும் இதில் வந்து தேர்தலில் போட்டியிட மாட்டோம், நாங்கள் வரவே மாட்டோம். நான் தான் சொன்னேன், என் கால்கள் சட்டமன்றத்துக்கு பாராளுமன்றத்துக்கு படாது, என் வாரிசுகள் யாரும் வரமாட்டார்கள். இதெல்லாம் மீறி வந்ததுன்னா என்னை முச்சந்தில நிறுத்தி சாட்டையால் அடிங்கள் சவுக்கால் அடிங்கள் தான் அவர் சொன்னார். இப்போ சாட்டையால் அடிக்க முடியாத மக்கள் சவுக்கால் அடிக்க முடியாது, இது எதுக்கடா வம்புன்னு சொல்லிட்டு அவங்கவுங்க கையில் கிடைக்கிற ஓட்டையை சாட்டையாக நினைத்து விலாஸ் என்று விலாசி எடுத்து விட்டார்கள். அதனால தான் எல்லா தொகுதிகளும் தோல்வியை கண்டார்கள், டெபாசிட் இழந்தார்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதிமுக திமுக கூட்டணி வச்சவங்க கடைசியில் பாஜக மட்டும் தான் கூட்டணி வைக்கல, ஆனால் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் கூட்டணி வச்சிட்டாங்க. ஆமாம், இல்லை ஏற்கனவே பாஜக அவரு சொல்லுவாரா, நான் பாஜகவோட தானே கூட்டணி, நாங்கள் டெல்லியில் பாஜக, நாங்கள் இங்கே வந்து யார் வேணாலும் ஆதரிப்போம், அப்படி தான் அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. இப்பவும் அதை தான் சொல்லுவாங்க. நீங்கள் கேட்டிங்கன்னா நாங்கள் டெல்லியில் வந்து நாங்கள் இது பாஜக கூட்டணி, இங்கே வந்து இப்போ எல்லா இது இங்கேயும் அதே தான் நடந்துட்டுருக்கு. ஸோ இப்போ அன்புமணியை பொறுத்தவரையில் அன்புமணி வந்து நான் என்ன கேட்கணும், இந்த செத்து போகிற மக்களுக்கு அந்த குடும்பங்களுக்கு எதுவும் செய்யவில்லை. ஆனால் இவர் என்னெல்லாம் பண்ணாருன்னு கேட்டிங்கன்னா நிறைய இல்லை, ஒன்றும் இல்லை. இந்த வண்டலூர் ஜூ அங்கே இருக்கிற மிருகங்களை வந்து யார் வேணாலும் தத்து எடுத்து அது வாழ்நாள் முழுக்க அதற்கான செலவுகளை பார்ப்பாங்க. அப்படி பண்ணுகின்ற பொழுது அதில் வந்து சீட்டான்ற ஒரு
இதை எடுத்து அதுக்கு வந்து வாழ்நாள் முழுக்க சாப்பாடு அதுக்கான செலவுகளை கட்டுறாங்க. இதை செய்து எவ்வளோ ஆர்வலர்கள் இருக்காங்க, எவ்வளோ என்ஜிஓ அமைப்பு இருக்குது. ஆனால் நீ செய்கிற, ஆனால் இந்த செத்துப்போன மக்களை வந்து நீங்கள் பார்க்க மாட்டீங்க, அந்த தியாகிகளை நீங்கள் கண்டுக்க மாட்டீங்க. இதுவரை தியாகிகள் வந்து என்ன செப்டம்பர் 17 துப்பாக்கிகளில் செத்துப்போன பெரியார் பிறந்த அன்னைக்கு தானே போராட்டம் நடந்தா, அன்னைக்கு வந்து மெழுகுவர்த்தி ஊர்வலம் விடுவதோடு சரி. அது தவிர்த்து அவங்க அதை தாண்டி எதுக்கும் போகலை. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அந்த தேர்தலில் போய் இவங்க எப்படி நின்று ஜெயிக்க முடியும்? சரி, அந்த தொகுதியில் வந்து யாரெல்லாம் இருக்கிறாங்க? வன்னியர்கள் 40%. அதற்கு அடுத்தது எஸ்சி எஸ்டி பீப்புள் வந்து எவ்வளோ இருக்கிறாங்க? 20% இருக்காங்க. இஸ்லாமியர்கள் 10%, முதலியார்கள் வந்து ஒரு 10%, அதுக்கப்புறம் மீதி உள்ளவங்களாம் வேறு வேறு கம்யூனிட்டி. ஸோ இவங்களுடைய ஓட்டுக்களை, ஒரே ஒரு சமுதாயத்தினுடைய ஓட்டுக்களை மட்டும் வைத்து வந்துவிட முடியாது. இவர்கள் அந்த சமுதாயத்துக்கு செய்யவும் இல்லை. இவங்க என்ன செய்கிறாங்க? இவர்களால் மற்ற சகோதர சமுதாயம் பாதிக்கப்படுகிறதே தவிர அந்த பாதிக்கப்படுகின்ற சமுதாயத்திற்கு இவங்க என்ன செய்திருக்கிறார்கள்? ஒரு கட்சி என்று சொன்னால் எந்த இடத்திலையும் பாதிக்கப்பட்டவர்கள் பக்கம் நின்று அவர்களுக்காக, அவர்கள் உரிமைகளுக்காக, அவர் உணர்வுகளுக்காக குரல் கொடுப்பது தானே. அதெல்லாம் செய்வதில்லையே. இவங்க வந்து பண்றது எல்லாம் ரொம்ப தவறுகளை செய்கிறாங்க, தப்பு மட்டுமே செஞ்சுட்டு இருக்காங்க தொடர்ந்து. இப்போ முதல்ல என்ன சொன்னாங்க? திமுக, அண்ணா திமுக இவங்களோட கூட்டணியே கிடையாது, அதெல்லாம் சொன்னாங்க. திராவிட கட்சியோட கூட்டணியே கிடையாது அப்படின்னாரு. அது இல்லாமல் அப்புறம் என்ன பண்ணாங்க? நாங்கள் கூட்டணி அப்போ முடிஞ்ச உடனே அடுத்தது கூட்டணி வரும் என்ன பண்ணாங்க? மக்கள்கிட்ட மன்னிப்பு கேட்டாங்க. 2016 நாங்கள் வந்து தவறு செஞ்சிட்டோம், யார் அப்பனும் பிள்ளையும் போயிட்டு ஒவ்வொரு ஒரு கூட்டத்திலையும் பகிரங்கமாக உங்களிடம் நாங்கள் மன்னிப்பு கேட்கிறோம், நாங்கள் தவறு செய்து விட்டோம், ஆகவே இனிமேல்ட்டு வந்து நாங்கள் கூட்டணிக்கே போக மாட்டோம். 2016 தனியாக நின்னாங்க. அப்போ சுத்தமாக காலி ஆகிடுது. ஒரு இது இடத்துல கூட ஜெயிக்கலையே. அன்புமணிலேருந்து எல்லாரும் காலி ஆகிட்டாங்க 2016. ஸோ அப்போவே அவங்க கட்சி வந்து அவங்கள விட்டு போய்விட்டது என்று தான் அர்த்தம். ஏதோ கூட்டணி கோதாவில் ஏதோ பண்ணுற மாதிரி அவங்க ஓட்டுக்களை வாங்கிட்டு எங்களால் தான் அவங்க ஜெயிச்சாங்க, அவங்களால தான் நாங்கள் ஜெயித்தோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதுதான் இன்றைக்கு நடைமுறையில் நடந்து கொண்டு இருக்கிறது. ஆனா அந்த 10.5% இடஒதுக்கீடுக்கு எதிராக துரோகம் செய்த திமுக அரசுக்கு எதிரான போர் அப்படிலாம் சொல்றாரு சார். இப்போ இவர் வந்து இவருக்கு இடஒதுக்கீட்டுக்கு என்ன சம்பந்தம் இருக்குது நான் கேட்குறேன். இந்த இடஒதுக்கீட்டுக்கு நான் தான் வழக்கு போடுறேன். யாரை எதிர்த்து? கலைஞரை எதிர்த்து. 2007 எடுத்து வழக்கு போடுறோம், வழக்கு நடக்கிறது. அங்கே வந்து சட்டமன்றத்தில் வந்து என்ன பண்ணுறாங்க? கேட்குறாங்க. அதுவும் இல்லாமல் நீதிமன்ற நீதியரசர் என்ன கேட்குறாரு? நான் அடிக்கடி சொல்லி எல்பி தர்மராவ் வந்து கேட்குறாரு, இந்த ஆட்சியை நீக்கக்கூடாது, நீங்கள் வந்து பெட்டிஷன் போடுங்க, இது வந்து இடஒதுக்கீடு கொடுத்தாவணும், இந்தியாவிலே இவங்க தான் முதல் வழிகாட்டுதலாக இருக்கிறாங்க, கொடுத்தாவணும்னு சொல்லிட்டு அவங்க வந்து நெருக்கடி கொடுத்த உடனே எங்களை பெட்டிஷன் போட சொன்ன உடனே அவங்க அந்த டைம் வரும்போது அவர் ஆட்சி முடியுது. அடுத்ததுக்கு எப்படியா தான் கோர்ட்டுக்கு பதில் சொல்லி அவங்கெல்லாம் அரசு. அதுக்கு வந்து ஜெயலலிதா அரசு வந்து அதுக்கு அடுத்து 2011 ஒரு அரசாணை பிறப்பிக்கிறாங்க. எப்படின்னா இது வந்து பேக்வேர்டு கமிஷனுக்கு அனுப்பி இவங்களுக்கு ஒதுக்கீடு கொடுக்கலாமா அப்படின்னு கேட்குது. அப்போ வந்து பேக்வேர்டு கமிஷனுக்கு இந்த கடிதம் போது, அரசாணை போன உடனே அவங்க வந்து அப்போ வந்து இவர் இருந்தார், அந்த ஜனார்த்தனம் இருந்தார். ஜனார்த்தனம் தான் அந்த நீதி அரசர், ஒரு சேர்மனாக இருந்தார். அவர் இருக்கும்போது தான் இதை வந்து பிரிக்கிறாங்க. ஸோ நம்ம கலைஞரோட ஒப்பந்தம் போட்டு கையெழுத்து போட்டு இடஒதுக்கீடு வாங்குகின்ற பொழுது 108 ஜாதி, அதுக்கு பிறகு வந்து ஒரு 8 ஜாதி சேர்த்து 116. ஆரம்பத்திலே எங்களுக்கு கொஞ்சம் கணிசமாக கிடைத்தது, போக போக அது வந்து சுருங்கி போனது. அப்போ கூட கலைஞர் அப்புறம் சொல்லுகின்ற பொழுது என்ன சொன்னாரா? இடஒதுக்கீடு கொடுத்துட்டு இதில் வந்து நான் இப்போ ஒரு கனி கொடுத்துருக்கிறேன், இந்த கனி புளித்தால் மாற்றி தரணும் கூட அப்போ சொன்னார். ஸோ அதெல்லாம் வந்து பிறகுதான் அவரை கேட்டோம். அவர் காலம் முடிஞ்சு வந்தவுடனே இவங்க போனவுடனே பேக்வேர்டு கமிஷனுக்கு போகுது. பேக்வேர்டு கமிஷன் ஏன் முக்கியம் அப்படின்னு சொன்னால், மண்டல் கமிஷன் பரிந்துரை பிரகாரம் சுப்ரீம் கோர்ட் டைரக்ஷனில் இந்தியாவில் இருக்கிற எல்லா மாநிலங்கள்லையும், இப்போ 28 மாநிலம் இருக்குது, 8 யூனியன் ஒரு பேக்வேர்டு கமிஷன் அலுவலகம் இருக்கிறது. அவங்க தான் இடஒதுக்கீடை மாற்ற முடியும். அவங்க சொன்னாதான், அவங்க தான் ஆத்தரைஸ்டு பர்சன் டு அமெண்ட், இந்த மாதிரி என்னென்ன சொல்லி கொடுக்கலான்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சரி, இது மாதிரி வந்து ஏன் இது முக்கியத்துவமாக நான் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, ராஜஸ்தானில் குஜாரின மக்கள் போராடினாங்க. அவங்களுக்கு வந்து 14% ஒதுக்கீடு தனியாக கொடுத்தாங்க. அதே மாதிரி மகாராஷ்டிராவில் வந்து 16% மராட்டா மக்கள் மகாராஷ்டிராவில். அதே மாதிரி வந்து ஆந்திராவில் வந்து முஸ்லீம்கள், இஸ்லாமியர்கள் போராடினாங்க. இதெல்லாம் எதிர்கொள்ள முடியாத அந்த அரசு உடனே ஆர்டர் போட்டு விட்டான் ஒரு ஜீவோவை. இது எல்லாமே சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகின்ற பொழுது சுப்ரீம் கோர்ட் பார்த்தவொன்னே எடுப்பிலே கேட்ட கேள்வி, பேக்வேர்டு கமிஷன் பரிந்துரை எங்கே? அவங்க தான் அத்தாரிட்டி, அவங்க பரிந்துரை பண்ணி நீங்கள் பண்ணீங்களா? அதுக்கான நடைமுறை எதையுமே நீங்கள் பின்பற்றவில்லை. இதனால வந்து 3த்தையும் கேன்சல் பண்ணி விட்டாங்க. ஸோ இப்போ நான் போராட்டம் பண்ணேன், ஆர்ப்பாட்டம் பண்ணேன் அப்படின்லாம் இல்லை. இவர் அனுப்புகிறாரு, யாருக்கு? அரசுக்கு அனுப்புகிறாங்க. 2012 வந்து முடிஞ்சு போச்சு. மொத்தம் அந்த 108 ஜாதி இப்போ 116 ஆட்சியில் அப்படியே ஒரு பிரித்து கொடுக்குறாரு. என்னன்னு கேட்டால், வன்னியர்களுக்கு 10.5, அப்புறம் வந்து 90 சீர்மரபினர்கள் உள்ளிட்ட ஜாதிகள் 93 ஜாதிக்கு 7,
அதுக்கப்புறம் இசைவேளாளர் உள்ளிட்ட 22 ஜாதிக்கு 2.5% சொல்லிட்டு அந்த 20 எப்படி ஸ்பிளிட் பண்ணி கொடுக்குறாங்க. அதுதான் உடனடியாக தேர்தல் அறிவிக்கின்ற பொழுது ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி கடைசி கொடுத்தாங்க நேரத்துல அப்படின்னு சொல்றது இல்லை. 9 வருஷமாக டாஜ் பண்ணார்கள், கோர்ட்டுக்கு வாய்தா வாங்கினார்கள். நான் வந்து என்ன பண்றேன், இது மாதிரி போடலன்னு கவுல் அவர்களே வந்து அப்ப சீஃப் ஜட்ஜா இருந்தவர் 2020 ஆணை பிறப்பித்து உடனடியாக இவர்களுக்கு கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஆணை பிறப்பித்தார். இது பப்ளிக் டாக்குமெண்ட், இது வந்து நீ கான்ஃபிடென்ஷியல் கொடுக்க மாட்டேன்ட்டாங்க எனக்கு. அதெல்லாம் கேட்டு அவர் தான் கொடுக்க சொன்னார். அவர் ஃபைனல் ஆர்டர் போட்ட பிறகு இந்த ஜெயலலிதா வந்து உடல்நிலை சரியில்லை, அப்புறம் கோர்ட்டு கேஸு ஜெயில் பெயில், அப்புறம் இறந்து போயிட்டாங்க. பட் ஆனாலும் நாங்கள் விடாமல் தொடர்ந்து வந்திருக்கின்ற போது நாங்கள் செய்யணும்னு முதல்ல பொது சொத்து வாரியத்தை செஞ்சாங்க. அதுக்கு அடுத்த பிறகு பிப்ரவரி மாதம் 3ஆம் தேதி நான் வழக்கு திரும்ப சொன்னேன், கண்டெம்ட் ஆஃப் இது வழக்கு நான் போடுறேன். அதுக்கு முன்னாடி ஆர்ப்பாட்டம்லாம் நீங்க இவ்வளவு சட்ட போராட்டம் பண்ணிட்டே வரீங்க, இது குறித்து ஏதாவது பாமக தலைவர் அன்புமணி அவர்கள், ராமதாஸ் அவர்கள் ஏதாவது சட்ட போராட்டம் பண்ணியிருக்காங்களா? எப்படி சார்? அவங்க எதுவுமே கிடையாது. அதை தான் சொல்ல வரேன். இப்போ என்னன்னா மக்கள் வந்து எதை பண்ணுறாங்கன்னு இது நடத்துக்கு முன்னாடி சொன்னேன். இது வந்து சட்டமன்றத்தில் அறிவிக்கிறாங்க. இப்போ வந்துடுது, சட்டம் நோட்டீஸ் கொடுத்தாச்சு, அரசாங்கத்தை வந்து ஏன் உன் ஆட்சியை டிஸ்மிஸ் பண்ணக்கூடாதுன்னு கேட்டான். இதெல்லாம் வந்து பத்திரிக்கையில் வந்தது, செய்தியானது. அவங்க என்ன பண்ணுறாங்க, வந்து நம்ம கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே தயாராக இருக்குது. எப்படி எடுத்த உடனே எதை கணக்கு பண்ணி 10.5 அரைவு பண்ணுவீங்க? ஒரே நாளில் பண்ண முடியுமா? ஒரு நிமிஷத்தில் பண்ண முடியுமா? நான் பண்ணுகின்ற பொழுது ஜனார்த்தனம், அதுக்கு அடுத்து 2வது உடனடியாக இந்த நோட்டீஸ் போன உடனே அப்போ தணிகாச்சலம் வந்து தலைவராக இருந்தார். அவர் அதே இதை கொடுத்து அனுப்புகிறார். அதை வச்சு தான் அவங்க சட்டமன்றத்தில் இதே எடப்பாடி பழனிசாமி வாசிக்கிறார். கடைசி பேரு ரீசன்ஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு நோக்க காரணிகள்னு சொல்லிட்டு வாசிக்கிறார். இது CN ராமூர்த்தி போட்ட வழக்கு, இது அம்மா ஆட்சியில் வந்து அரசாணை பிறப்பிக்கப்பட்டது, இது பிற்படுத்தப்பட்ட ஒரு ஆணைக்கு அனுப்பப்பட்டது, பிற்படுத்தப்பட்ட ஒரு ஆணையை இது வந்து கொடுத்தாரு முதல்ல, அப்புறம் வந்து 2வது தணிகாச்சலம் கொடுத்தாரு, ஜனார்த்தனம் கொடுத்து தணிகாச்சலம் கொடுத்தாரு. ஆக இது வந்து உள்ளது. இதை வந்து தான் அங்கே பேசுறாங்க, சட்டமன்றத்திலே பேசுறாங்க, சட்டமன்ற குறிப்பேடுல இருக்குது, எல்லா டிவிலையும் எல்லாம் வந்தது. ஆனா இவங்க என்ன பண்றாங்க, ஒரே அமகலம் பண்ணி, நான் அதான் சொன்னேன் இல்ல, அந்த அப்ப கூட திரு அன்புமணி அவர்கள் அழுதாரு, கிட்டத்தட்ட பல வருடங்கள் போராட்டத்துக்கு பிறகு கூத்தாடி மகன் அப்படின்னா அழுவுறதுக்கு தான் சொல்லியா கொடுக்கணும்? தாத்தா கூத்தாடி, அப்பா கூத்தாடி, இவனை கூத்தாடி, இது என்ன அழுவுறதுக்கு வந்து யார் விட்டு, இது வந்து யாருடைய உழைப்பை யார் எடுப்பது, உறிஞ்சுவது? இதே மாதிரி தான் என்ன இது வன்னியர் சமுதாயத்துக்கு தெரியாத சார். ஏன்னா அப்படி நீங்க சட்ட போராட்டத்தின் வருஷம் பண்ணிட்டு வரும்போது இல்ல வந்தாலும் அவங்க வந்து அமைப்புகள்ல வந்து வச்சிருக்காங்க, அந்த ஐடி விங்கில் போடுறாங்க, போட்டுக்கிட்டே இருக்காங்க. ஆனா 3 கோடி மக்கள் அவங்க என்ன எவ்வளவு பேர் ஆதரிக்கிறாங்க? 3 கோடி மக்கள் இருக்கான் வன்னியர், 2.25 கோடி பேர் ஓட்டு போடுறவன். ஒரே நேரத்தில் ஆளுங்கட்சிக்கு இவங்கெல்லாம் போட்டு எதிர்கட்சிக்கும் போட்டு சட்டசபைக்கு ஆளுங்கட்சியும் எதிர்கட்சியும் அனுப்பக்கூடிய அளவிற்கு வாக்குபலம் மிகுந்த ஒரு சமுதாயம் அந்த மாதிரியே நடக்குது. இவர் ஏதோ முன்னாடியெல்லாம் காங்கிரஸ் இருக்கிற காலத்தில் காங்கிரஸில் நிறைய பேர் வன்னியர் வந்தாங்க, அப்புறம் திமுக வளர்ந்த பிறகு திமுகவில் வன்னியர் வந்தாங்க, அண்ணா திமுக வரும்போது திமுக அண்ணா திமுக, அதுக்கப்புறம் இவங்க வரும்போது அதில் இருக்கிறது பதிலாக நான் இருக்கிறேன்னா அதெல்லாம் வந்து குறைச்சிட்டு இவங்களுக்கு கொடுத்தாங்க. இதுதான் வந்தது, கூட்டணியில் தான் வந்தாங்களே தவிர அவங்க எங்க தனித்து என்ன பண்ணாங்க? ஒன்றும் பண்ணலையே. ஆனா இப்ப மாநில கட்சி உரிமையை இழந்துட்டாங்க சார். இல்லை அவங்க வந்து இது இல்லை, எப்பவுமோ இன்னொன்று கேட்குறேன், இவங்க வந்து நீ ஒரு கட்சி நடத்துகிற டீசன்ட் அண்டு டெவலப்மெண்ட் பாலிடிக்ஸ் அப்படின்னு சொல்கிறேன், வேட்டியை கட்டிக்கின்னு மண் வெட்டி நான் நடக்கிறதே வேறன்னு சொல்லிட்டு மிரட்டு. அதே அன்புமணி பேசுகிற மாதிரி. அப்புறம் என்ன சொல்கிறேன், என்ன நம்ம ஓட்டு கேட்குற மக்கள்கிட்ட போனால் என்ன பேசுகிறேன், பானையை உடச்சி விடுவேன், உடச்சிட்டேன் பானையன்ற. நீ உனக்கு வரலாறு தெரியல. பாமகவனுடைய முதல்ல சின்னம் என்ன தெரியுமா? பானை. பானைக்கு அப்புறம் என்ன சின்னம் தெரியுமா? யானை. அப்பயே பத்திரிக்கையில் பானை போய் யானை வந்து டும் டும்னு அப்புறம் வந்து அடிச்சு இந்த மாம்பழம் இது வாங்கினேன். இந்த மாதிரி வந்து அவங்க வந்து எடுத்தங்கழுத்தன் பேசுறது, யாருக்குமே எதுவும் செய்யாமலே செய்து விட்டதாக செய்தது போல் நடிப்பதில் வல்லவர்கள். நான் இப்போ சொன்னல 10.5% அதுக்கு அப்பன் தான். அப்போ ராமதாஸை கேள்வி கேட்கும்போது என்ன சொன்னார், அப்படியே எகிரி குதிச்சார்ல, அந்த ஒரு நிருபர் கேட்குறாரு, அவர்களெல்லாம் பாவம் வந்து தள்ளி கிள்ளி விட்டாங்க. இது தெரியுமா உனக்கு, என்னன்னு தெரியுமா, நான் யாருன்னு தெரியுமா, இன்னும் GK மணியை கேட்டால் அதை பற்றி நான் பேச விரும்பலை, ராமதாஸ் அகில உலகத்துக்கு அறியப்பட்ட தலைவர்ன்ட்டு போயிட்டான். ஸோ இந்த மாதிரி தான் பண்ணுறாங்களே தவிர இதை நாம தான் செஞ்சோம். இந்த ஆட்சியில் வந்து எடப்பாடி பழனிசாமி தான் அதில் கையெழுத்து போட்டது, இந்த சட்டமன்றத்தில் வச்சு தான் போட்டாங்க. ஸோ இதையே முழு பூசணிக்காயில் தைலாவரம் தோட்டத்தையே ஒருபடி சுவத்தில் மறைக்கக்கூடிய தில்லாலங்கடி பேர் வழி ராமதாஸ். ஸோ அவங்க பையனுலாம் சொன்னீங்க இல்லையா, அவனே சொல்கிறேன், அந்த ரா ஃபுட்டேஜ் நீங்கள் பார்க்கலாம்ல. அண்ணே என்னண்ணே நீங்கள் கொஞ்சம் அது கையை தூக்குங்க, அந்த உங்கள் இது தூக்குங்க, அந்த டிஷர்ட் போட்டுக்கிறத தூக்குங்க, அந்த இது தெரியட்டும். அவன் சொன்னால் நல்லா கொஞ்சம் அழுவுங்க,
எமோஷனலாக அழுவுங்க. அப்போ கண்ணில் தண்ணி வரணும். அது பக்கத்தில் அப்படியே நேராக பார்த்தீங்கன்னா அது வந்து இன்சுலின். அடிக்கடி சொல்லி அந்த இன்சுலின் அது பேர் என்ன, அந்த கண்ணீர் வருது போடாங்க, கண்ணீர் வர்றதுக்கு போடுற அந்த இது வந்து கிளீசரின். சாரி, கிளீசரினை போட்டுட்டு கொஞ்சம் இது பண்ணி அதெல்லாம் சொல்றதெல்லாம் அப்படியே வருது. இவங்க வந்து கொஞ்சம் கிளிசரின் போட்டுக்கங்க நல்லா அழுவுங்க அப்படின்னு சொல்றதெல்லாம். ஆமா, ரா ஃபுட்டேஜ்ல வந்து நாரி போச்சுல. ஸோ இந்த மாதிரி வந்து அவங்க செய்யறாங்க, தப்பு பண்றாங்க. ஒரு வந்து நடிகனை விட கேவலம். அது வந்து அவங்க காசு நடிக்கிறாங்க, அதோட முடிஞ்சு போச்சு. இவர் செய்யாதது என்னமோ செஞ்சுட்டா மாதிரி நைனா தான் செஞ்சாருன்னு சொல்லிட்டு இவர் வந்து போராளி. யார்? ராமதாஸ் மிகப்பெரிய போராளி. என்ன போராளி? நீ என்னென்னலாம் பண்ண? இந்த பொது சொத்து வாரியத்தில் இங்கே இருக்குதுங்க பிடிலி செங்கல்வராயன் அறக்கட்டளை. அந்த அறக்கட்டளையில் வந்து என்ன பண்ணுறாங்க, அப்போ வந்து ஒரு நீதி அரசு தான் அது பரிவாரம் பண்ணிட்டு இருந்தார். இவங்க எல்லாம் போட்டு அடிக்கிறாங்க. 57 பேர் நல்ல வழக்கு. அவர் போய் நேராக என்ன சொல்லிட்டார், ஹைகோர்ட்டில் இதை நடத்த முடியாது, இவங்க வந்து பாமகலாம் அடிக்கிறாங்கன்னு சொன்ன உடனே அவர் வந்து கொடுத்துட்டார், லெட்டர் கொடுத்து ராஜினாமா பண்ண உடனே அந்த கேஸை சுமோட்டோவாக யார் எடுக்கிறான், ஹைகோர்ட் எடுத்து 57 பேரில் கேஸ் போட்டாங்க. 57 பேருக்கு மேலே கேஸ் போட்டு என்ன பண்ணிட்டான், ஒவ்வொருத்தர் பேர்லேயும் 2 லட்சம் ரூபாய் கட்டணும். அதற்கடுத்து 2 நபர் ஜாமீன் இருக்கணும், கொடுக்கணும்னு சொல்லிட்டு அவங்க வந்து இது பண்ணாங்க. அதுக்கு ராமதாஸ் மட்டும் அன்கண்டிஷனல் அப்பாலஜி, நிபந்தனையற்ற மன்னிப்பு கோர்ட்டில் எழுதி கொடுத்துட்டு வெளியே வந்துட்ட மாதிரி அவர் மட்டும். மீதி பேர் மாட்டினான். மீதி பணம் கட்டல, பணம் இல்லை. அதாவது அன்கண்டிஷனல் அப்பாலஜி, நான் இதோட வரமாட்டேன், இந்த பிரச்சனைக்கே தலையிட மாட்டேன், என் பெயர் வந்து இதுவாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டா மாதிரி. அப்போ வந்தவன் தான் பாலுலாம். அப்போ அந்த இந்த பெயில் எடுக்க வந்தவர் யார், காடு வெட்டுக்கிறார், அவர் வந்து மதிமுக வழக்கறிஞர், வேலை பார்த்தார். இவர் பெயில் எடுக்க தான் வந்தார். ஸோ அந்த மாதிரி வந்த ஒரு போராளியை ஓடிட்டேன். இன்னும் நிறைய சொல்லலாம். அப்போ வந்து இந்த எத்தனை இளைஞர் மேலே வழக்கு இருக்கு சார், பாமக இளைஞர்கள் மீது? ஏன்னா இப்போ ரயில் மீது கல்வி செய்யறதா இருக்கட்டும், அதுதான், அது 3770 வழக்கு இருக்குது. அவ்வளோ வழக்குகளை வந்து தள்ளுபடி பண்ணணும்னு முதல்ல என்ன பண்ணீங்க, இன்னொரு அமக்கலம் பண்ணீங்க. அந்த அருள் ஒருத்தர் இருக்கான் அந்த இதில், இந்த சேலம் எம்எல்ஏவாக இருக்கான் அருள் ராமதாஸ், என்ன பண்ண மாதிரி அந்த கூட்டங்கள் நடக்கின்ற பொழுது அப்போ ஒரே எனக்கு ஃபோன் வந்தால் போதும், ஸ்டாலின் நீ திரும்பியே போக முடியாது இங்கே வந்துட்டு அப்படின்னு பேட்டி கொடுத்தா எல்லா பத்திரிகையிலும் தான் வந்தது, தொலைச்சி விடுவோன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி வன்முறையை தூண்டுற மாதிரி அவங்க பேசுகிறாங்க. இன்னொன்று, ராமதாஸை பற்றி பெரிய போராளி இல்லைன்னு சொல்ல, என்ன பண்ணா, என்ன பெரிய போராளி நீ வந்து மகாபலிபுரத்தில் மாநாடு நடத்துகிற. இந்த மாநாட்டில் ஜெயலலிதா பார்த்து தெரியுதா 10 மணிக்கு கூட்டம் முடிக்கிறேன், நான் பேசினுக்கிறேன் 11 தாண்டிடுது, என்ன பண்ண முடியும், நீ கைது பண்ண முடியுமா, ஆச்சா போச்சான்னு ஒரே இதுக்கு பண்ணான். உடனே கைது பண்ணி ஜெயிலில் போட்டாங்களா? எங்கள் ட்ரிச்சியில் போட்ட உடனே என்னாச்சு, அவங்க ஒய்ஃபை விட்டு கடிதம் எழுதுறாங்க. என்ன எழுதுறாங்க, ஒரு பெண்ணின் மனது பெண்ணுக்கு தான் தெரியும், என்னுடைய கணவர் வந்து சரஸ்வதி எழுதுது, ராமதாஸனுடைய ஒய்ஃப், எனக்கு வந்து என் கணவருக்கு நிறைய நோய்கள் இருக்குது, அதனுடைய தாக்கம் இருக்குது, மருந்து சாப்பிட்ணும், அவரால் ஒன்றும் இது பண்ண முடியாது, கருணை கூர்ந்து அருள் கூர்ந்து நீ உங்கள் காலில் ஊர்ந்து கும்பிட்ற, நீ என்னை வந்து என் கணவரை விடுதலை பண்ணுன்னு உடனே அந்த அம்மா என்ன பண்ணுச்சு, சட்டமன்றத்தில் இந்த போராளி இப்படிலாம் கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு காரி தூக்கி வெளியில் விட்டாங்க. ஸோ இவர் தான் போராளி. இவர் இன்னொன்று கேளுங்க, இஸ்லாமியர்களுக்கு நான் தான் வாங்கி கொடுத்தேன் 3.5%, இது அருந்ததியர்களுக்கு 3%, அப்புறம் ஏன் வன்னியனுக்கு வாங்கி தரல? அதை பற்றி அவங்க வன்னியருக்கு தரக்கூடாதுன்னு திமுக அன்னைக்குதான் சார் இப்போ 10.5% அதுக்கு வரேன். இப்போ வந்து ஏன்னா இந்த இத்தனை கால பணியில் அவங்க வந்து எங்கே கூட்டணியில் கொள்ளையடிப்பது எப்படி, தன்மானத்தை பற்றி பேசிவிட்டு தனக்கு என்ன வருமானம் இருப்பது, இதை தான் பார்த்துட்டு இருந்தாங்களே தவிர 11 ஆண்டு காலம் மத்திய அமைச்சர்கள் இடம் பிடித்தார்கள், அமைச்சர்களாக இருந்தார்கள். 7 பேர் இருந்தாங்க. 7 பேரில் வந்து உங்களுக்கு வந்து 7 பேரில் ஏகே மூர்த்தியிலேருந்து, அப்புறம் அரங்க வேலுவிலேருந்து, இவர் வந்து NT சண்முகம், இவங்க எல்லாம் மந்திரி. அப்போ ஆரம்ப காலத்தில் இருந்த நம்ம தலித் இதில் இந்த தலித் எழுமலை, அப்புறம் வந்து பொன்னுசாமி, இவங்க எல்லாம் இருந்தாங்க. அப்புறம் வந்து வாழப்பாடி ராமமூர்த்தி, இவர் அன்புமணி. ஸோ இவங்க 7 பேரில் 6 பேரில் எந்த வழக்கு வம்பு அதெல்லாம் எதுவும் கிடையாது. இந்த இது கிடையாது, கொள்ளடிச்ச கேஸ் கிடையாது, ஊழல் கிடையாது. இவர் பேரில் மட்டும்தான் ஊழல். யார்? அன்புமணி. இப்போ அதுதான் போயிட்டுருக்கார். நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, இதனால் இப்படி இருந்ததுனால வந்ததுனால அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, பத்திரிக்கை கூப்பிட்டா உடனே போடுறாங்க, செய்திகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ரெண்டாவது, ஏன் மற்றவங்களாம் எதிர்க்க மாட்டுறாங்க அப்படின்னா, எதிர்த்தவர்களுடைய நிலைமை, விமர்சனம் செய்தவர்கள்லாம் எப்படி பாதிக்கப்பட்டார்கள். வன்னியர்களில் வந்து AK நடராசன் வந்து வன்னியர் குருனே சொல்லுவாங்க. அவர் வந்து என்ன பண்ணீங்க, மேலேருந்து அவர் வீட்டு மாடியிலேருந்து தூக்கி போட்டு காலை உடச்சி நொண்டியாக்கிறீங்க, நொண்டியாகியே செத்து போனார். வன்னியடிகளார் US ராமமூர்த்தி, அவர்லாம் ஆரம்ப காலத்தில் அவர் தான் வன்னியர் சங்க தலைவர். அவரை காதெல்லாம் அறுத்து போட்டீங்க, அவர் காது தையெல்லாம் போட்டுட்டு அப்படியே ஓட்டினா அவரும் செத்து போயிட்டார். அப்புறம் வாழப்பாடி ராமமூர்த்தி,
அவரை வந்து Z+ பாதுகாப்புல இருந்த பெட்ரோலியத்துறை அமைச்சர், கேபினட் மந்திரி. அவரை திண்டிவனம் பக்கத்தில் அடித்து இந்தியாவிலேயே ஒரு ஆளை அடித்ததுக்கு 10 பேரை குண்டாஸில் போட்டது அவர் அடித்ததுக்காக தான். இந்த கலைஞர் தான் போட்டார். அப்புறம் வந்து CV சண்முகம், சொல்ல வேண்டியதில்லை. அவர் தேர்தல் இருக்கும்போது என்ன பண்ணீங்க, அவர் அடிச்சிங்க. அவர் அடித்தது அடிக்க எல்லாம் போன உடனே அடித்தோன்னா அவர் வந்து குள்ளமாக இருக்கும், இந்த காருக்குள்ளே பூந்துக்கிட்டார். அதனால அவர் அவன் சொந்தக்கார முருகனை வெட்டி அங்கேயே கொண்டுட்டீங்க, ஸ்பாட்லேயே கொண்டுட்டீங்கல்ல. ஸோ இந்த மாதிரி யாராவது ஒன்று பேசினா அவர்களை தாக்குவார்கள், அவர்களை அடிப்பார்கள். நீங்க எவ்வளவு ஓப்பனா பேசுறீங்க, உங்க மீது ஏதாவது தாக்குதல் வந்திருக்கா, இல்ல கொலை மிரட்டல் ஏதாவது வந்திருக்கா? அப்போ அதெல்லாம் வரும், தாக்குதல் பண்ணுவாங்க. அதெல்லாம் நம்ம வந்து நமக்கான வழி என்ன இருக்குது அது வந்து நம்ம தப்பிச்சு நம்ம வந்துட்டு இருக்கோம். அவன் வியூகம் அனுப்பிச்சு அதை விட வேற மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து அவங்க வந்து பண்றாங்க, எல்லாரையுமே தாக்கியிருக்கிறாங்க. நானே 29 வழக்கு ராமதாஸ் மேல A1 குற்றவாளியாக கொடுத்துருக்கேன். அவங்க வந்து நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க, அதுவும் ப்ராசஸில் போயிட்டு தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி வந்து ராமதாஸ் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, கருணாநிதி அவர்கள் சொல்லுகின்ற பொழுது அவர்கிட்ட வாலாட்டினார், வாழை ஒட்டனார். ஜெயலலிதா கிட்ட வாலாட்டும் போது ஒட்டனார் இருக்குனாங்க. ஆனாலும் என்கிட்ட வாலாட்டினா வாழை உரிவிடுன்னு நான் சொல்லியிருக்கிறேன். அதை தைலாவரம் தோட்டத்துக்கிட்டே மீட்டிங்லாம் போட்டு பேசியாச்சு. அதனால் வந்து பேசுனதில்லை, நான் வந்தால் ஓடி போட்டு விடான்னு சொல்லியிருக்கிறேன். நான் வந்து ரவுடி வேலை என்கிட்ட காமிக்காது அப்படின்னு. ஸோ இந்த தேர்தலில் வந்து எப்படி சார் டெபாசிட் வாங்குவாங்களா எப்படி சார்? ஏன்னா நீங்களே சொல்லியிருக்கேன் 3 பேரும் ஒரே வன்னியர். இல்லை இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து அந்த இடஒதுக்கீடு மாற்றத்தில் வந்து திமுகவினுடைய நிர்பந்தம் என்னன்னா, அவங்க என்ன சொல்லிட்டாங்க, நாங்கள் 10.5% தருவோம்னாங்க வந்த உடனே. அதை வந்து சட்டமாக்குறோன்னு சொன்னாங்க. இவங்க வந்து நிறைய செலவு பண்ணாங்க, எல்லாம் செஞ்சாங்க. இப்போ வந்து அந்த இதில் வந்து என்ன செஞ்சாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல்ல வந்து ஒரு 3 மாதத்திற்கு இந்த இப்போ இருக்கிற பேக்வேர்டு கமிஷனுக்கு ஒரு ஆணை போட்டு கொடுங்கன்னு கேட்டேன், 3 மாதத்துக்குள்ள. அது சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லிட்டான்னா, தெளிவாக சொல்லிட்டா, இது வந்து அந்தந்த மாநில அரசை சார்ந்த விஷயம், இடஒதுக்கீடு நீங்கள் கொடுத்துக்கலாம். 2 இது சொன்னா, ஒன்று வந்து அவங்க கல்வி வேலை வாய்ப்பில் எவ்வளோ பேர் இருக்காங்க, 2வது வந்து அவங்க குவான்டிஃபைபிள் டேட்டா, மக்கள் சயின்டிஃபிக் அரைவல் பாப்புலேஷன் வந்து நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு. ஸோ இப்போ சயின்டிஃபிக் அரைவல் பாப்புலேஷன் 69% பண்ண ஜனார்த்தன் தான் இதையும் பண்ணார். இருக்கிற எல்லா ஒதுக்கீடும் அவர் பண்ணத்தான். அவர் இருக்கிற காலத்தில் அந்தந்த ஆட்சியாளர்கள் செய்தார்கள். ஸோ இந்த 69% 9வது அட்டவணையில் பாதுகாப்பாக இருக்குது, அதுக்கு வழக்கு. ஆனால் இந்த இதில் வந்து பிரித்து கொடுத்தது மற்றவங்களுக்கெல்லாம் செல்லுபடியாகும் போது இது ஏன் செல்லுபடி ஆகலை? ஸோ இதை வந்து தான் வந்து இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுக்க சொன்னாங்க இல்லைங்களா. இப்போ ஃபஸ்ட்டு வந்து இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்துட்டாங்க. அதில் சோப்ரான்றவர் வந்து நோடல் ஆஃபீஸராக போட்டு அதை எடுத்திருக்காங்க. 5 வருஷம் இல்லை 10 வருஷம் வன்னியர்கள் எவ்வளோ பேர் கல்வி பயின்று இருக்கிறார்கள், அதில் எவ்வளோ பேர் வந்து வேலையில் போயிருக்கிறாங்க. 2வது வந்து இந்த சயின்டிஃபிக் அரைவல் ஆஃப் டேட்டாஸ் இருக்கு இல்லைங்களா, அதுக்கு வந்து அண்ணா யூனிவர்சிட்டிலையும் IIT சென்னையிலும் கேட்டாங்க. அவங்க நாங்கள் பண்ணித்தர முடியாதுன்னு வேற ஒரு IITயில் கேட்டு கான்பூரில் கேட்டு அதுவும் வாங்கியாச்சு. இப்போ தரவு தயாராக இருக்குது. முதல்ல 3 மாதம் கொடுத்தாங்க, 2வது 6 மாதம் எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க. இப்போ 3 மாதம் முடிஞ்சு ஏப்ரல் 11 முடிஞ்சுது. ஏப்ரல் 11 முடிஞ்சு அறிவிப்பு என்னைக்கு ஒன்றாலும் வரலாம். ஸோ இது வந்து ஆமாம், இதனால் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது வந்து இவங்க செய்யணும். இப்போ இவங்களுக்கான நெருக்கடி வந்து அங்கே திமுக போனால் இதை சொல்லி ஆகணும், பண்ணிடுறது இல்லை. இதுக்கு என்னென்னு அவங்களுக்கான இது. 2வது 110 விதியின் கீழே அவங்க வந்து என்ன பண்ணாங்க, இந்த 25 தியாகிகளுக்கு வந்து நான் வந்து மணிமண்டபம் கட்டுறேன், 25 தியாகிகள் குடும்பங்களுக்கு கல்வி தகுதிக்கு ஏற்றார் போல வேலையை தர நாங்கள் வேண்டுகோள் வைச்சோம், முதல்வரை பார்த்தோம், கேட்டோம். அவர் அதையே அறிவிச்சார். 110 விதியின் கீழே அடிக்கல் நாட்டாங்க, இன்னும் வேலைகள் முடியவில்லை. ஸோ அதுக்கு அடுத்தது வந்து இந்த வேலை வாய்ப்புகளுக்கு வந்து பண்ணோம். அது வந்து இப்போ முடிஞ்சாதான் சொல்லலாம். இதை பற்றி முதல்வர் நிறைய தடவை அந்த புக்லெட்லாம் போட்டு, ஒருவேளை இது முன்கூட்டியே திமுக செஞ்சிருச்சு, வேற வழியில் நம்மளுக்கு வந்து தேர்தலில் தோற்றுரும் அப்படிங்கிறனால திமுகவுடைய எதிரான போர் அப்படின்னு சொல்றாரா எப்படி சார்? இல்லை அதை இவர் என்ன போர், சும்மா இதுக்கு முன்னாடி என்ன சொன்னார், திமுக தான் என் முதல் எதிரி, எங்கள் நெஞ்சில் குத்தி போட்டாங்க அப்படி இப்படின்னு சொன்னாங்க. காங்கிரஸ் வந்து பலன்னு ஒரு இதில் வந்து பட்டு துணியில் வச்சு உள்ள கத்தியை மறைச்சி எடுத்து முதுகில் குத்திட்டான், அவன் துரோகி, இவன் எதிரின்னு தான் சொன்னார். இதே ராமதாசன் சொன்னார். ஆனால் எல்லாரும் கூடயும் கூட்டணி போவார் வருவார். அவர் சொல்கிற பேச்செல்லாம் ஒரு பேச்சாங்க, ஒன்று இப்போ ஒன்று சொல்லுவார், அப்புறம் ஒன்று சொல்லுவார். இப்போ யாருக்கிட்ட நீங்கள் பேச்சு மாற்றி தப்பாக பேசினா குடிகாரம் பேச்சுன்னு சொல்லுவாங்கல்ல, அதெல்லாம் கிடையாது. இப்போ ஏன்னா ஊரில் போனால் ராமதாஸ் மாதிரி பேசாதன்றாங்க, அந்த அளவுக்கு அவனுக்கு பேர் இருக்குது. ஸோ முன்னுக்கு உங்களை கேட்குறாங்களா? இல்லை எல்லாரும் தான் கேட்குறாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து அவங்க போயிடுச்சு. இவருக்கு போய் என்னத்தை சொல்லி கேட்பாரு, நான் பண்ணேன் அப்படின்னு சொன்னால் என்ன ஆதாரம், ஏதாவது கேட்பாங்க இல்லையா? கண்டிப்பாக. இப்போ சமூகத்தில் பெருசாகிருச்சு. திமுகவில் வந்து சொல்லும்போது அதை சொல்லணும். அண்ணா திமுக போட்டிட்டு இருந்தால் அண்ணா திமுக வந்து அவங்க சொல்லுவாங்க எப்படி நடந்தது எப்படி போச்சுன்னு சொல்லிட்டு.
ஸோ அவங்க வந்து நாங்கள் இது மாதிரிலாம் பண்ணோம் அதனால எங்களுக்கு தேர்தல் பின் வாங்கிட்டாங்க. அது தேர்தலை பின் வாங்கிட்டாங்க. அங்கே அதுதான் பணம் கொடு எனக்கு, அதுதான் அவங்க 500 கோடி அவங்களுக்கு கொடுத்ததுக்கு காசு கேட்குறாங்க. அதுதான் அவர் வந்து ராமதாஸே ஃபோன் பண்ணி சண்முகம் வெளியிலலாம் சொல்லிடாத, நான் வந்து கரெக்ட் பண்ணி கொடுத்துறேன் 2024 சரி அதெல்லாம் முடியாது, எனக்கு வந்து தலைமைக்கு நான் பணம் கொடுத்தோம், நாங்கள் வந்து இது கொடுத்தது கொடுன்னு கேட்டுன்னு தகராறு. இப்போ இந்த மாதிரி இதில் வந்து அவங்களுக்கு ஒரு எம்எல்ஏ நின்று ஜனநாயக கடமை ஆற்றுன்றதை விட இதுதான் மெயினாக அவங்களுக்கு இருக்குது. ஸோ ஜனநாயக கடமை தான் ஆமா, முதல்ல ஆமா. முடிக்கணும். ஆமாம், இதனால் வந்து அவங்களுக்கு வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா எப்படி போய் ஓட்டு கேட்பாங்க? அண்ணா திமுக இது, திமுக கிட்டாது. சீமான் அவங்களுக்கெல்லாம் எதை பற்றி சொல்கிறதுக்கே இல்லை, அவங்க எதாவது சொல்லி தான் ஓட்டு கேட்கணும், அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜியே வேற. ஆமாம். அதனால் இந்த சமுதாயத்துக்கு வந்து அவங்க பொதுவாக இதுவரையிலும் எதுவும் பேசுனதே கிடையாது. இப்போ அந்த தொகுதி இடைத்தேர்தல்னால பேசுவாங்க, இப்போ ஏன் கொடுக்கல, ஏதானு ஒன்று கேட்கணும், சமூக நீதியை நிலைநாட்டணும். எல்லாரும் சமூக நீதி சொல்கிறாங்க, இது என்ன சமூக நீதியே இல்லையே. இப்போ ஒரு கண்ணில் சுண்ணாம்பு ஒரு கண்ணில் வெண்ணெய் தடவுற மாதிரி இருக்குது. ஸோ இப்போ அன்புமணியும் சரி ராமதாஸும் சரி இப்படிப்பட்ட முரண்பாடான இதில் இருக்கிறாங்க. சமுதாயத்துக்கு ஏதும் செய்யவில்லை, ஆனால் சமுதாயத்தினால்தான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். அது பேரை சொல்லி தானே வாழ்ந்துட்டு இருக்காங்க. கண்டிப்பா சார், பொறுத்திருந்து பார்ப்போம். மிக்க நன்றி சார். நன்றி. நம்ம நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர்ல robotic மூலமா அதிநவீன புற்றுநோய் அறுவை சிகிச்சை செய்யறதுனால நம்ம கிட்னியை இழக்க வேண்டியதில்லை, கிட்னியும் பாதுகாப்பா இருக்கும். தங்கம் ஹாஸ்பிட்டல், நாமக்கல்.